இன்றைய தேவ வசனம் யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த வார்த்தை யோபுவாலே பேசப்பட்டது. அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், உடல் ஆரோக்கியத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து நின்ற அவன் தன் மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன் என்று சொல்லி தான் பட்ட அவ்வளவு வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் தேவனை தூஷிக்காமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆனால் ஏன் அவனுக்கு அத்தனை வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள்? ஏனென்று சொன்னால், அவன் உத்தமமும் உண்மையும் உள்ள சன்மார்க்கனாக இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தது, அவைகள் வராதிருப்பதற்கு உரிய எந்த ஏதுக்களும் இல்லாத ஒரு கால சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஒரு மீட்பை சம்பாதித்து வைக்கவில்லை. அப்படி ஒரு மீட்பு இல்லாத நிலையிலே, ஒரு வழி இல்லாத நிலையிலே அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அவனுடைய வேதனைகள், துன்பங்கள் இவைகளுக்கு ஒரு விடிவு உண்டாகும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, வேறு வழியும் இல்லை. எனவே அவனுடைய வாழ்க்கையிலே மீட்பு இல்லாதபடியினாலே இப்படிப்பட்ட துன்பமான சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மேலுகள் எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவைகளெல்லாம் பாவத்திற்குரிய தண்டனைகளை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டபடினாலே அந்த வேதனைகள், துன்பங்கள் நமக்கு இன்றைக்கு இல்லை. யோபின் காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுத்து இருப்பாரே ஆனால் யோபுவுக்கு அத்தனை துன்பங்கள் வந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் நாமோ இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டபடினாலே அவைகளினாலே வருகிற பாதிப்புகள் நமக்கு இல்லாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவாதார பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். எனவே நமக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லை என்று நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறலாம்.